அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 12/1/2025, ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் மார்கழி 28ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் மெய்யுணர்தல், குறள் 358. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. தெளிவுரை. பிறப்புக்கு காரணமான பேதமை நீங்குமாறு வீடு பேறு என்னும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளை காண்பதே மெய்யுணர்வாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று குழந்தைகள் கல்வி மீது அவர்களுக்கு கவனம் இருப்பினும் தனித்திறமையாக கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு தானும் மகிழ்ந்து குருவிற்கு மதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இன்று தொழில் மீது உள்ள பயம், செய்து வரும் தொழிலை விரிவுபடுத்த எண்ணம் இப்படியாக இருக்க, வெளியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்காது போக உங்கள் அப்பா மூலதனம் கொடுத்து உதவி செய்வார். ஆனாலும் உங்களுக்கு தொழிலில் இன்று ஏமாற்றும் சிந்தனை அதிகரிக்கும். யோசித்து செயல்படுவதே சிறந்தது. சிலருக்கு என்ன மாதிரியான தொழில் செய்வதென்று தெரியாமல் இருக்க, இன்று புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று தீ விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. உங்கள் நண்பரிடமிருந்து வரவேண்டிய தொகை நீண்ட நாட்களாக வராமல் இருந்தது, இன்று அவரே கொண்டு வந்து கொடுப்பார். உள்ளூரில் சுற்றுலா செல்ல ஏஜென்ட்டாக இருப்பவர் வெளியூர் வெளிநாடு செல்ல தன் தொழிலை விரிவுபடுத்துவார். அதற்கு மாற்று மதத்தைச் சேர்ந்த நண்பர் உதவி செய்வார். இன்று மருத்துவத்துறையில், அது எந்த பிரிவாக இருந்தாலும், மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். ஹாஸ்பிட்டல், மருந்து ஃபேக்ட்ரி கட்ட வாங்கிய கடனை கட்டி முடிக்கக்கூடிய காலம் இது. தையல் வேலை செய்பவர்கள், ஆசிரியர் பணி, கட்டுமான தொழில், இது மாதிரி தொழிலில் செய்பவர்களின் வருமானம் திடீரென அதிகமாகும். அந்த வருமானத்தில் சேர்த்து வைத்ததிலிருந்து வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். அரசு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆனபோது வந்த தொகை உழைத்த பணம். சந்தோஷத்தில் நல்ல வீடு வாங்குவார். இன்று நீண்ட நாள் அரசியலில் இருக்கும் அடிமட்ட தொண்டனுக்கு உயர் பதவி கிடைக்கும் காலம். வருமானம் சிறப்பாக இருக்கும். வீடு வாங்க அல்லது கணவருக்கு தொழில் ஆரம்பிக்க கடனாக அரசு வங்கியில் விண்ணப்பித்து வாங்கிய கடன் கட்ட முடியாமல் திணற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனாலும் உங்கள் சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வார். திருமணத்திற்கு பேச்சுவார்த்தை செய்து நிச்சயம் பண்ணிய திருமணம்தான் சில காரணத்தால் நின்று போனது. 1 வருடம் கழித்து அதே வரன் இதோ இப்பொழுது வந்து அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தான். ஏனெனில் வந்த வரன் செல்வ செழிப்புடன் வேறு இருப்பவர். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தசை தொடர்பான நோய்கள், வாயு கோளாறு, தசைப்பிடிப்பு, வீக்கம், அடிவயிறு வலி, வெட்டுத்தழும்பு, அம்மை, புதுமையான ஃப்ளூ, உஷ்ண நோய் இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ், திருமண மண்டபம், ஆடம்பரமான வீடுகள், தோட்டம், பெண்கள் கூடும் இடங்கள், திரையரங்கம், ஷோரூம், விளையாட்டு அரங்கம், கேளிக்கை விடுதி, விழா அரங்கங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று சுகுமார், மகிழ், வசந்தி, ரம்யா, திருப்பதி, ஸ்ரீவித்யா, ஏழுமலை, வடிவேலூர், குமரவேல், ஞானமணி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் பச்சை பயிறு, கேரட், கீரை, வெந்தயக்கீரை, பாலாக்கீரை, பீட்ரூட், முள்ளங்கி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். கோதுமை பதார்த்தங்களும் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். இன்றைய தினம் பொதுவாக இப்படித்தான் இருக்கும். அதாவது 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. குழந்தைகள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வார்கள். தொழில் மீது உள்ள பயம் தொழிலை விரிவுபடுத்த எண்ணம் தோன்றும். விபத்து, தீ விபத்து ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு. கவனம். வரவேண்டிய தொகை இன்று வரும். வாங்கிய கடன் சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வார். திருமணத்திற்கு பேச்சுவார்த்தை, செல்வ செழிப்புடன் இருப்பவர் அமைவார். அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் ஆரஞ்சு, பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.